அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். சாப்பிட்டு சரியா 5 நாள், தூங்கி 5 நாள் ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி தான் தூக்கம். காலுக்கு பெருசாக சோப் போட்டு இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஆனால் இப்போது 5 நாளாக தொடர்ந்து காலுக்கு சோப் போட்டு க்ரீம்ஸ் வாங்கி வச்சு போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு லோபேட் மாதிரியான ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் போட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க தண்ணியிலையும் சாக்கடையிலையும், தண்ணியில் சாக்கடை கலந்துருச்சு. உள்ள எந்த பூச்சி எங்கே கடிச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த மக்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளால் அதெல்லாம் யோசிக்கவும் முடியலை. என்னதான் ஆகட்டுமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தண்ணீருக்குள்ளே இறங்கி போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஒரு 50% போக வேண்டிய இடத்துல 1% கூட அவங்களுக்கு அப்படி தண்ணிக்குள்ளே இறங்கியெல்லாம் போகலை. இன்னும் தண்ணி வடியாமல் 6 நாள் ஆகுது. இன்னமும் தண்ணி வடியாமல் பல பகுதிகள், இன்னமும் ரீச் ஆக முடியாமல் சில கிராமங்கள். அப்போது இன்னும் அந்த ரோடு ஒட்டஞ்சு போய் சேதாரமானதில் வண்டி போக முடியல. அதனால அவங்களுக்கு தேவையான பொருட்கள் போய் சேர முடியாத பல கிராமங்கள். இப்போ தான் காயல்பட்டினத்தை தாண்டி ஆத்தூர் அப்படிங்கிற இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏரல் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து முக்காணி உள்ளிட்ட 17 கிராமங்கள் சொல்கிறாங்க, 17 பகுதிகள் தூத்துக்குடி. இப்போது இந்த பகுதிகள்லாம் அடுத்தடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதல் கட்டமாக நம்ம 1000 கிட்டுகள் அவங்களுக்கு ஒரு அடுத்து அவங்க சர்வை பண்ணுறதுக்கான 1000 கிட்டுகள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டோட விலை 1000 ரூபாய் அப்படின்னு. இப்போது 5 லட்சம் ரூபாய் தயார் பண்ணி நம்ம 500 கிட்டுகளை தயார் பண்ணி களத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக அந்த ரீச் பண்ண முடியாத அந்த கிராமங்களுக்கு போகணும். சிறு நகரங்கள்லாம் கொஞ்சம் பொழைச்சிக்குது, எப்படியாவது லோடு வருது. அந்த ரீச் பண்ண முடியாத அந்த ஆத்தங்கரையினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருந்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செய்யணும். அவங்களுக்கு மளிகை கிட்டு கூட எப்படியாவது கிடைச்சிருது. சில இடங்களுக்கு போகும்போது சாப்பாடு கிடைச்சிருந்துருக்கு, ஆனால் 2 நாள் சாப்பாடும் தண்ணியும் கூட கிடைக்காம சில இடங்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தண்ணி வடிய தொடங்கின பிறகு சாப்பாடு, அதுக்கு அடுத்த கட்டமாக மளிகை கிட்டு, அதுக்கு அடுத்தமாக பெட்ஷீட், இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தேவையான அடுத்த கட்ட பொருட்கள் இருக்குல்ல, அடுத்த கட்ட பொருட்கள் இப்போ நம்ம அடுப்பு, பாத்திரம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அடுப்பு வேலை செய்யலை. அப்போது 5 நாள் ஊர்னதில் எல்லாம் அவுட்டு. அந்த மாதிரியான பாத்திரங்கள், அடுப்பு, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நான் வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை தொகுத்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக களத்தில் நிற்கிற எங்களோட நிற்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கையாக முன் வச்சுக்கிறேன். இந்த காணொளி யாருக்கெல்லாம் வருதோ, யாரெல்லாம் இந்த 1 வார காலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் பெண்களாக ஒன்றிணைந்து செய்திருக்கிறோம். பின்னாடி பேக் ஒர்க்கு ஆண்கள் சில பேர் இருந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி அதை செய்து அனுப்பி அப்படிங்கிற விஷயங்களை அழகி முன்மாதிரி ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டீஸ் அதை பார்த்து செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். ஸோ களத்தில் நிற்கக்கூடிய எங்களுக்கும் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் தயவு செய்து உங்களால் முடிந்த பொருளுதவியை அனுப்பி கொடுங்க. இந்த காணொலியை கேட்குற ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்க. தூரத்தில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச பொருளுதவியை செய்யுங்க. பக்கத்தில் இருந்து களப்பணிக்கு வர முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய தூத்துக்குடி வாலண்டியர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்து நாங்களும் களப்பணிக்கு வரணும் அப்படின்னு தூத்துக்குடி, காயல்பட்டினம், திருச்செந்தூர் இந்த பகுதியை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சர்வீஸ் கொடுங்க, வாலண்டரியான சர்வீஸை கொடுங்க. ஒவ்வொரு ஆணுக்கும், முஸ்லீம் ஆணுக்கும் முதல் கடமை சமூகம். ஒவ்வொரு முஸ்லீம் பெண்ணுக்கும் 2ஆம் கடமை சமூகம். நமக்கு சமூக கடமை இருக்கிறது. மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு அழுகும்போது, கதறும்போது நமக்கு பதிலே கிடையாது. நம்மளால் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட முடியாது. அட்லீஸ்ட் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னங்க வேணும், சரி ஓகே, எல்லாருக்கும் செய்ய முடியாட்டி, 1,00,000 பேருக்கு செய்ய முடியாட்டி 100 பேருக்கு செய்வோம். அதனால தான் வடக்காத்தூர் பகுதியில் 100 குடும்பங்கள் இருக்கக்கூடிய தைக்கா தெருவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மற்ற இடங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தெருவை செலக்ட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது செய்வோம். இறைவன் நமக்கு என்ன சொல்கிறான், நீ ஒருத்தரை காப்பாற்றினா ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றினதுக்கு சமம்னு சொல்கிறான். அப்படி செய்வோம். ரொம்ப பெரிய பாதிப்புகள் நடந்திருக்கு. நம்மளால் எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியாது. ஒரு தெருவை எடுத்து செய்வோம். 100 பேருக்காவது செய்வோம். அப்படியான சர்வீஸ்க்கே இங்கே அவ்வளோ நீடு இருக்குது. வெறும் அரிசியும் பருப்பும் கொடுக்கறதுனால மட்டும் இவங்களை சர்வே பண்ணி மீட்டு கொண்டு வந்துட முடியாதுங்கிறதான் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள். இறைவன் இருக்கிறான்.
அவன் எல்லாத்தையும் பாதுகாப்பான். அவன் கருணையாளன். அவனே போதுமானவன். அவனிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்படைச்சிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பங்களிப்பை அவசியம் செலுத்துங்கள். உங்களுடைய துவாக்களை அனுப்பி வையுங்கள். சுஜூதில் இவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். வேற என்ன சொல்றதுனே தெரியலங்க. மிகப்பெரிய பரிதவிப்புலையும் சோர்வுலையும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சுஜூதில் தான் சார்ஜ் பண்ணி கொண்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு களத்தில் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கு. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.